வணக்கம் நண்பா. நம்மளோட சேலஞ்ச் வீடியோ டே 3 விலாக் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னடா சேலஞ்ச் வீடியோன்னு தெரியாத ஆட்களுக்கு இது ஒவ்வொரு வீடியோஸுமே கண்டினியூஸாக சொல்லத்தான் வேணுமோன்னு தெரியலை. பட் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு புது புது வியூவர் வருவாங்க. பிளாக் ஸ்க்ரீன் ஒன்று வந்திருக்கு, ரைட். அப்போ ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு புது புது வியூவர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அதை சொல்லிக்கொள்ளத்தான் வேணும். ஸோ ஆல்ரெடி கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு வீடியோலையுமே இதை சொல்கிறான்னு கிளம்ப வேணாம். ஸோ அவங்களுக்காக சொல்லத்தான் வேணும். பிக்மி ஊபரில் ஒரு மாதத்தில் 1.5 லட்சம் ரூபா காசு earn பண்ணி காட்டுறோம்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி டே 1 டே 2க்கான வ்ளாக் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வ்ளாகாக போட்டிருக்கோம். பார்க்காதாக்களை பார்த்துக்கொள்ளுங்க. டே 1லேயும் டே 2லேயும் கூட earn பண்ணியிருக்கேன்னு சொல்லி டே 3 அப்போ டே 4 அப்படி சொல்லி கண்டினியூஸாக 30 நாளுக்கும் தொடர்ச்சியாக 30 நாளுக்கும் டே பை டேயாக ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ 2 ஷார்ட்ஸ் அந்த கணக்கில், இல்லாட்டி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் இந்த கணக்கில் டெய்லி டே பை டேயாக என்னென்ன நடக்குதோ, நான் இந்த பிக்மி டிரைவர் லைஃப்பில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறேனோ ஒவ்வொரு நாள் பெட்ரோல் அடிக்கிற கணக்கிலேருந்து பிக்மிக்கு ரெண்ட் கட்டுற கணக்கிலேருந்து சில வேளை பார்க்லேருந்து ஓடும்போது பார்க் சைட்லேருந்து ஓடும்போது டவுன் ஏரியாவிலேருந்து ஓடும்போது பார்க்காரர் அந்த புலம்புயினம் அதுலேருந்து எல்லாமே எனக்கு என்னென்ன நடக்குதோ அப்படியே A to Z ஒன்றுமே மறைக்காமல் ஒளிச்சு மறைக்காமல் ஒரு இது இல்லை, ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபுல்லாக ஒரு உண்மைத்தன்மையோட அப்படியே உங்களுக்கு நான் என்னென்ன நடக்குதோ என்னத்தை ஃபேஸ் பண்ணுறனோ அப்படியே உங்களுக்கு அதை ஒப்பிக்கிறது தான். இது என்னத்துக்காக இந்த சேலஞ்ச் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்டா, இதில் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ஒன்று இருக்குது. இதை நான் என்ன சொல்கிறது, இது எல்லாத்தையும் காட்டி கொடுப்போம் கூட அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட எனக்கு ஒரு சந்தேகம் நண்பா, என்னென்னா இதை நான் எப்படி இதை எப்படி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் இதில் சம்மந்தமான ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். என்னென்றால் நான் டே 1ல் வந்து கிட்டத்தட்ட 22 ட்ரிப், டே 2ல் வந்து 19 ட்ரிப். இதில் இன்றைக்கு டே 1 டே 2 ஒப்பிடும்போது கூட ட்ரிப் தான். நான் எவ்வளோ ஏர்னிங் சொல்லி சொல்ல மாட்டேன். வீடியோ எண்டில் தான் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொடுங்க. கூட ஓடி இருக்கேனா குறைய ஓடி இருக்கேனான்னு சொல்லி அதை நீங்கள் வீடியோ எண்டில் பார்த்துக்கொடுங்க. என்னென்னா நான் இன்றைக்கு ஒரு 19 ட்ரிப்பு கிட்ட பிக்மி ஊபரில் 2லேயும் சேர்த்து 19 ட்ரிப்பு கிட்ட ஓடினான். வெளியால் நார்மலாக ஒரு 5 ரோட் ட்ரிப்புகள் எடுத்து ஓடினான். இன்றைக்கு பரவாயில்ல, ஓட்டங்கள்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. அந்த 5 ரோட் சைட் ட்ரிப்புகளை நான் எப்படி எடுத்து அதை எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்னா தெரியலை. நான் பிக்மி ஊபர் இன்றைக்கில் நான் ஓட்டங்கள் எடுக்க போய்க்கில் காட்டலாம். ஓகே, ஓட்டம் என் பண்ணும்போது ஓகே இந்த பேமெண்ட் வருது இப்படின்னு காட்டலாம். இன்றைக்கில் நான் ரோட் சைடில் போகிற ஆளை வந்து மீட் பண்ணி அவரை பேத்திட்டு போகிற இன்றைக்கில் அதை நான் உங்களுக்கு சொல்லாமல் வீடியோ லாஸ்ட்லேயோ இல்லாட்டி வீடியோ எண்ட்லேயோ சும்மா போடும்போது இவன் சும்மா போடுறான்னு நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். நான் அப்படி போட மாட்டேன். நான் ஒரு சில ஆக்கள் அப்படி நினைக்கக்கூடும். அதனால் அதை என்ன விதத்தில் உங்களுக்கு அதை கன்வே பண்ணால் ஓகேவாக இருக்கும், அது என்ன மாய்க்குண்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அது சொல்லுங்கள். ஏன்னா பெரும்பாலும் டே பை டே ஒவ்வொரு நாளுமே 1லேருந்து ஒரு 4-5 ட்ரிப் வரைக்குமே ரோட் சைட்லேருந்து நார்மலாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்படி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன்னு தான் எனக்கு தெரியுதில்லை. அதுக்கு ஏச்சும் ஒரு இது இருந்தால் சொல்லுங்கள். ஏன்டா பிக்மி ஊபர் இன்றைக்கில் நான் அவங்கள ட்ரிப்பை எடுக்கும்போது ஸ்டார்ட் ட்ரிப் பண்ண கொடுப்பேன். ட்ரிப் எண்ட் பண்ணும்போது ட்ரிப் எண்ட் கொடுக்கும்போது அந்த ட்ரிப்புக்கான அந்த கேஷ் அதில் காட்டும். அதை நான் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கலாம். ஆனால் இதை நான் ரோட் சைடில் ஏற்றும் போது நான் சொல்கிற காசு தான் அவையில் தருவேன். நம்ம இப்படி இன்றைக்கில் அதில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது. ஏன்னா இது நான் செய்யும்போது ப்ராப்பராக எல்லாம் டீட்டெயில்ஸாக செய்யும்போது தான் உங்களுக்கும் பார்க்குறாக்களுக்கும் ஓகே ரைட் இப்படி சொல்லி ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் கேட்குறேன். இன்றைக்கு நான் 2-3 வழியில் பார்த்தேன். நான் இது எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்னு தான் வீடியோ இவங்களை ரோட் சைட்லேருந்து நிறைய பேர் ஏற்றினான். இன்றைக்கு 4-5 பேர்கிட்ட ஏற்றினான். 5 பேர் ஏற்றும் போதும் யோசிச்சு நான் எப்படி இப்போ கன்வே பண்ணுறது அதை தான் யோசிச்சு கொண்டு வந்தேன். உங்களுக்கு இது சம்மந்தமான ஐடியா இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கட்டாயம் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு அந்த ரோட் சைட் ட்ரிப்புகளையும் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு எடுத்து நான் போடுறேன். இன்றைக்கு நான் டவுனில் நான் கிட்டத்தட்ட காலையில் 8 மணி 8:30 இருந்தேன். காலையில் 8:30 ஒரு ஈவினிங் 6:30-7 மணி மட்டும்தான் ஓடினான். இடைக்கில் ஒரு 2 மணி கிட்ட மத்தியான டைமில் பிரேக் கொண்டு எடுத்து போட்டு ஓடினான். நான் பரவாயில்ல. டே 1 டே 2 டே 3 3ஓடையும் ஒப்பிடும்போதே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே அளவான இதாக தான் இருக்குது. பெரும்பாலும் என்ன சொல்கிற பெரிய வித்தியாசங்கள் சொல்லி இல்லை. கிட்டத்தட்ட 3 நாளும் ஒரு ஈக்குவல் வருமானமாக தான் இருக்குது. ஆனால் என்ன உங்கள்கிட்ட மிச்சம் எவ்வளோ நாள் இருக்குது இப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 5000-6000 கணக்கு கிட்ட ஓடினா தான் சரியாக அந்த 30 நாளில் அந்த 1.5 லட்சம் ரூபாண்ட கணக்கு அப்போ தான் வரும். 6-18 அப்புறம் அந்த கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5500 அந்த கணக்கில் ஓடினா தான் ஒரு மாதத்தில் 1.5 லட்சம் ரூபா காசு earn பண்ணிக்கொள்ள இயலும். பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓடி இருக்கேன். ஆனாலும் கடைசி கிட்ட இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஹெவியாக கொஞ்சம் ஓடி கொஞ்சம்
ஆகணும், கொஞ்சம் கூட ட்ரிப்புகள் எடுத்து ஓடனா சரியாக இருக்கும். ஸோ அதுகளை கடைசியாக பார்த்துக்கொள்ளணும்பா. என்னென்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் வேறு மாதிரி மேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. கொஞ்சம் போகிற இடங்களையும் காட்டி அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படி கொஞ்சம் ஃபன் ப்ளாக் மாதிரி கொண்டு போகணும் மாதிரி இருக்கேன்டா. அது தனியாக சும்மா வீடியோ எடுத்து போட்டு காய்ச்சி கொண்டு இருக்கல. அடுத்தடுத்த வீடியோவில் நான் மாற்றிக்கொள்கிறேன். உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் கட்டாயம்.